வணக்கம். நான் திருமூலர் யோக சித்தப்பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். எனக்கு பலவித கேள்விகள் பல இடத்திலிருந்து கேட்டிருக்கிறார்கள். வாசியை பற்றி பல மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கின்றன, ராங் நோஷன்ஸ். அதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் கேட்டிருக்கிறார், வாசி தான் கடவுளா என்று. இரண்டாவது, இதை கண்டுபிடித்தவர் யார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அது வெள்ளை துணி அணிய வேண்டுமா வாசிக்கு என்று ஒரு ஆள் கேட்டுக்கிறார். இல்லறத்தில் இருந்து கொண்டே வாசி செய்ய முடியுமா? அது காற்று உச்சி வழியாக பாய்கிறதே என்று சொல்கிறார்கள். அதை பற்றி விளக்கம் கேட்டுக்கிறார்கள். கரிசாலை கடுக்காய் கண்டிப்பாக உண்ண வேண்டுமா? முத்திரைகள் வழியாக கபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பிராணாயாமம் செய்வதனால் கபத்தை கண்ட்ரோல் பண்ண வச்சு முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறார்கள். முதலில் வாசி கடவுளா? வாசிதான் கடவுள், வாசி இல்லாமல் ஒன்றுமில்லை, வாசிதான் படைக்கிறது கிடைக்கிறதெல்லாம் சொல்லி ஆட்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். சிவாதான் கடவுள், சிவன், வா பராசக்தி. சைவ சித்தாந்தத்தில் சிவாய நம என்றால் சிவன், வா பராசக்தி, யா உயிர், நா திரோதனமலம், மா மாயை. இந்த சிவன் ஆன்மாவை தன் வசப்படுத்தும் பொருட்டு அவ்வுலகுக்கு அருளிய பிராணாயாம கலைதான் வாசி. அந்த கலைதான் சிவன் என்று சொல்ல முடியாது. சிவனை அடையும் உபாயம் வாசி. அதில் ஏன் இந்த பிராணாயாமத்துக்கு வாசி என்று பெயர் கொடுத்தான் என்றால், பிராணாயாமம் வெற்றி அடையும் போது வா என்ற சப்தத்தையும் சி என்ற சப்தத்தையும் யோகிகளால் கேட்க முடியும். ஒரு அநாகத சப்தம். அநாகத சப்தம் என்றால் வெளியே கேட்பதில்லை, அவரவர் உள்ளே கேட்கறது. அவர்கள் உள்ளே கேட்கும். வான்னா மூச்சு செயல்படுத்தி பராசக்தி செயல் அதாவது எனர்ஜி செலாக்கி இழுக்கிறது வா, விடுறது சி ரெஸ்ட்டு. வா எனர்ஜி செலாக்கி விடுவது சி ரெஸ்ட்டு. ராமா என்று உபதேசம் கொடுக்க வால்மீகி வந்த நாரதர், அவருக்கு ராமா என்று வாயில் வரவில்லை, மரா என்று சொல்ல சொன்னார். அது ஈஸியாக வந்தது. மரான்னு சொல்லும்போது ராமா என்று வந்தது மாதிரி இந்த வாசின்னு கண்டினியூஸாக வரும்போது சிவா என்று வரும். இந்த சிவான்னு உள்ள மந்திரத்தை ஆட்டோமேட்டிக்காக உச்சரிப்பாக இருக்கும். அப்போது சிவலயம் கிடைக்கும். அதுதான் வாசியே கடவுள் என்று சொல்பவர்கள் ஆத்ம தரிசனத்தோடு விட்டிருக்கிறார்கள். அதல்ல, சிவ தரிசனம் அடைந்து சிவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்பதுதான் அது கடவுள். வாசி இந்த காற்று தான் கடவுள். அப்படி என்றால் 500 கிலோமீட்டருக்கு மேலே காற்று இல்லை, அப்போ அங்கே கடவுள் இல்லையா? சைவ சித்தாந்த கொள்கைப்படி எப்பவும் இருந்து கொண்டு இருக்கும் ஆகாயம் சிவனுடைய மேனி, அதில் நிறைந்திருக்கும் சக்தி பராசக்தி என்று கொள்கிறார்கள். ஆகவே இந்த காற்று தான் எல்லாம் என்றால் அது சைவ சித்தாந்த கொள்கைப்படி ஒத்து வராது. தேக ஆன்மவாதிகள், பிராண ஆன்மவாதிகள் என்று அவர்கள் மறக்கப்படுவார்கள். ஆகவே வாசி வழி சிவாவை அடைவது தான் அது இறைவனை அடையும் உபாயம். சரி, இதை கண்டுபிடித்தவர் யார் என்று இன்னொருவர் கேள்வி கேட்டுக்கிறார்கள். கண்டுபிடித்தவர் என்றால் இதை கண்டுபிடித்தவர் சிவன்தான் முதல் வாசி. அவர்தான் முதல் யோகி. அவர்தான் இதை பராசக்திக்கு அருளினார். அவர்தான் நந்தீஸ்வரருக்கு அருளினார். நந்தீஸ்வரர் வழியாக திருமூலர் பெற்றார். இவ்வாறு பலரும் வாசி செய்திருக்கிறார்கள். பிரியா பாபாஜி பலரும் செய்திருக்கிறார்கள். அது கண்டுபிடித்தவர்னா இடையில் வந்தவர் தான் சிவானந்த பரமஹம்சர். அவர் தமிழ்நாட்டில் படித்து விட்டு தமிழ் சித்தர்கள், அதுவும் எந்த சித்தர்கிட்ட படித்தார்னு கூட அது ஒரு தெளிவில்லாமல் தான் படித்திருக்கிறார். அவர் முழுமையாக படித்ததாக கூட தெரியவில்லை. ஏனென்றால் ஆத்ம தரிசனத்தினோடு நின்று விடுகிறார். அதுபோக அவர் நிறைய இந்த 6 ஆதார விளக்கத்திலே நிறைய குளறுபடி சொல்லிருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே சைவ சித்தாந்தம் மற்ற யோகங்கள்லாம் படித்து வந்தவர்கள் மட்டும்தான் தெரியும். டைரெக்டாக சித்த வேதம் படித்தால் அதில் உள்ள குளறுபடிகள் தெரியாது. அதாவது பஞ்சபூத விளக்கத்தையே முதலில் அவர் குழப்புகிறார். ரெண்டாவது சுவாதிஷ்டானம் எங்கே இருக்குதுன்னா அது ஆண்குறியில் இருக்குங்கிறார். இப்படியெல்லாம் குளறுபடிகள் பண்ணுறார்.
அவரை தான் கண்டுபிடித்தார் என்று சில ஆள்கள் தவறாக நினைக்கிறார்கள். இல்லை, அதற்கு முன்னாடியே திருமூலர் சொல்லியிருக்கிறார், அகத்தியர் சொல்லியிருக்கிறார், போகர் சொல்லியிருக்கிறார். வாசியோகம் செய்தால் சமாதி மாத்திரம் அப்படி மறைந்து விடலாம் என்று கூட இருக்கிறது. அதாவது அவங்க நிழல் கிளவலாத அளவு உடம்பு, அதாவது அந்த ஆஸ்ட்ரல் பாடியோடு இருக்கலாம் என்று. உதாரணமாக வாசியோகம் செய்த வள்ளலார் மறைந்தார். திருமுடைய சுடன்று காலாங்கிநாதர் கந்துரு காலாங்கி, கந்துருன்னா கண்ணில் காண முடியாதுன்னு, நிழல் கிளவலாது. அப்போ அவரும் வாசியோகம் கைவிட்டு அதை அந்த உடம்பை பெற்றார். போகர் அந்த மாதிரி உடம்பை பெற்றார். சிவானந்த பரமஹம்சர் அப்படி உடம்பை பெற்றதாக இல்லை. ஆகவே தமிழ் வாசி தான் முழுமையானது. அதை தான் இது கடைபிடித்தால் வெற்றி கிடைக்கும் என்று தமிழ்நாட்டு சித்தர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை நான் இதில் கூறுகிறேன். அடுத்து வெள்ளை அணிய வேண்டியுமா என்று கேட்டுக்கிறார்கள். வெள்ளை என்பது அதாவது எந்த யோகத்திற்கு எந்த ட்ரெஸ் கோடும் கம்பல்சரின்னு சொல்ல முடியாது. நான் சில சன்னியாசிகள் கோவணம் உடுத்துட்டு நடக்கிறாங்க, சில திகம்பர சன்னியாசிகள் அவங்க துணியை உடுக்கிறது இல்லை. துணியினால் இது பண்ண முடியாது. வெள்ளை என்பது குடும்பஸ்தர்கள், இல்லற துறவி இந்த மாதிரி தெரிவிக்கிறதுக்கு தான் வெள்ளை அணிகிறாருன்னு, அது படித்தால் தான் உடுத்தால் தான் வாசி கற்றுத்தர முடியுன்றெல்லாம் கம்பல்சரியாக சொல்லுகிறார். இதற்காக சமயத்திற்கு போய் வெள்ளையை உடுத்துட்டு அப்புறம் அங்கே போயிட்டு வந்தவரை அந்த வெள்ளையை மாற்றிட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆகவே அது ஒரு கம்பல்சரின்னு சொல்வது அது ஒர்க் அவுட் ஆகாது. அதை அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு தான் பண்ண முடியும். அல்ல இல்லறத்தில் இருந்து கொண்டு வாசியை செய்ய முடியும். இல்லறத்தில் இருந்து கொண்டு வாசியை செய்தால் சாணி ஏறினால் முளம் சறுக்கும், அவ்வளோதான். முழுமையாக சந்நியாச வாழ்க்கையில் இருந்து அந்த செமன்ஸ் கண்ட்ரோல் செய்து வாசியை செய்தால் முழு வெற்றி கிடைக்கும், வாசி நிற்கும். இது இல்லறத்தில் இருந்து கொண்டே செய்தால் அது அபானன் கீழ் நோக்கி இழுக்கும்போது அந்த வாசி மேலே ஏறுவது தடைபடும். அவ்வாறு அவர் கஷ்டப்பட்டு மேலே ஏற்றினாலும் அது கீழே இறங்கினால் ஆரோக்கியத்திற்கு கேடு. அதனால் இல்லறத்தில் இருந்து செய்வதை விட சன்னியாசத்தில் செய்வதான் மேல், வயசானவர் செய்வதான் மேல். அடுத்தது காற்று உச்சி வழியாக பயிறது நிறைவேற வராங்க. நான் பாண்டிச்சேரியில் படித்தேன், மதுரையில் அந்த ஐயா சொல்லி தந்தார், இந்த ஐயா சொல்லி தந்தார். அதற்கு தொண்டையில் காற்று உச்சி வழியாக பாயுது. காற்றல்ல பாயுது பிராணசக்தி. நம்முடைய நெஞ்சில் நிறைந்திருக்கும் பிராணசக்தி வேறு, நம்ம இழுத்து விடும் காற்று வேறு. காற்று தொண்டையிலேருந்து உச்சி வழியாக பாயிறது, அங்கே ஓட்டை ஒன்று ஆணி அடித்து வைக்கல. பிராணசக்தியை நெஞ்சு ஏரியாவில் இருக்கும் மேல்நோக்கு முகமாக செயல்படும் பிராணசக்தியை தொண்டை வழியாக சகசிராரத்துக்கு செலுத்துவதுதான் அதனுடைய இதுதான் வாசி. அந்த கரிசாலை கடுக்காய் கம்பல்சரியாக சாப்பிட வேண்டுமா என்று கேட்குறார்கள். கரிசாலை கடுக்காய் என்பது மோஷன் ஒழுங்காக போகலைன்னா கடுக்காய் யூஸ் பண்ணணும். மோஷன் எல்லாருக்கும் ஒழுங்காக போயிட்டு இருந்தால் அவங்க கடுக்காய் எடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. கரிசாலை என்றால் ஒன்று கவத்தையாக இருக்கணும். கவம் எல்லோரும் கம்பல்சரியாக எல்லாருக்கும் உடம்புல இருக்க வேண்டியது தான். அளவு மீறி போகும்போது தான் அதை குறைக்கிறதுக்கு கரிசாலை சாப்பிடணும். அதுலேயும் கவத்திலே 2 இருக்குது. அதாவது நுரையீரல் சளி, அந்த சளி வந்தால் தான் கரிசாலை சாப்பிடணும். கரிசாலை இல்லைன்னா தூதுவளை, கண்டங்கத்திரி, முசுக சாப்பிட்டாலும் அந்த கபம் மாறும். அதுதான் பிராணாயாமத்திற்கு தடையாக இருப்பது. ஏன்னா நீங்கள் பிராணாயாமம் மேல்நோக்கு முகமாக அமைய வேண்டும். இந்த கபம் அதை கீழ் நோக்கி தாக்கும். கபம் வெயிட்டாக லங்ஸை கீழ் நோக்கி இழுக்கும். அப்போது தடையாக இருக்கிறனால தான் அது பண்ணணும். அது கபம் இல்லாதவர்கள் பண்ணணும்னு கண்டிப்பு கிடையாது. அதே கபத்திலேயும் சில ஆள்களுக்கு மார்பு சளி, தொண்டை சளி இருக்குது. தொண்டை சளி கூட அவ்வளோ பாதிக்காது. தொண்டை சளி இருந்தால் அதற்கு திப்பிலையும் பனங்கற்கண்டும் சாப்பிடணுமே தவிர கரிசாலை சாப்பிட்டா அது போகாது. மார்பு சளி உள்ளவர்கள் மட்டும்தான் அது பண்ணணும். அதிலும் அந்த உடம்பில் அந்த கபத்துக்கு அம்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் பண்ணணும். அது கடுக்காய் கரிசாலை சாப்பிடணும் கம்பல்சரி கிடையாது. ஏனென்றால் கபத்தை கண்ட்ரோல் முத்திரை விளையாட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம வாதம் பித்தம் கபம் நம்ம நார்மலாக இருக்கணும். பழைய காலத்துல எல்லாம் நான் 1979 80 திருவனந்தபுரத்தில் எனக்கு பிஎஸ்என்எல்ல வேலை. இப்போ பிஎஸ்என்எல் இப்போ டிஓடி. அப்போது அங்கே படிக்கும்போது அவர்கள் என்னிடம் வாதம் பித்தம் கபம் நாடியெல்லாம் பார்த்து அது சமநிலையாவதற்கு உணவு பழக்கங்கள் அதற்கு பின் தான் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்போது யாருக்கும் நாடி பார்க்கவும் தெரியாது. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்த வைத்தியர்கள் வழியாக நாடி பார்க்க கற்றுக்கொண்டேன். அதனால் என்னிடம் படிக்க நாடி பார்த்து அவர்களுடைய லங் கெப்பாசிட்டி, லங்ஸ் எந்த அளவு காற்று கொள்ளளவு இருக்கிறது என்பதை செக் பண்ணி அவர்களால் எவ்வளவு காற்று பிடிச்சி வைக்க முடியும்னு பிடிக்க வைக்கும் திறன், ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்து தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேர்கள் அதை பார்க்குறேன். நாடி பார்க்கவும் தெரியாது. இந்த லங்ஸுனாலே முதல்ல தெரியாது. லங்ஸுக்கும் லிவருக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய வாசி யோக வாத்தியார்கள் இருக்கிறார்கள். கிட்னிக்கும் டெஸ்டஸும் இந்த இதுக்கு டெஸ்டஸும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார். இதே மாதிரி அவர்கள் படித்து என்று சொல்லுகிறார்கள். அவர்கள்
ஏனென்றால் வாதம் ஆகாயம் காற்று இந்த ரெண்டுடைய காம்பினேஷன் வாதம் இது 4 மடங்கு இருக்க வேண்டும். அது காற்று நீர் இதனுடைய காம்பினேஷன் பித்தம் இது 2 மடங்கு இருக்க வேண்டும். அடுத்தது நீர் நிலம் இதன் மடங்கு 1 மடங்கு இருக்க வேண்டும். இவ்வாறு இது கபம். ஆகவே கபம் வந்து வாதம் பித்தம் கபம் ரைட்டு ப்ரொப்போர்ஷன் 4:2:1 என்ன இருக்க வேண்டும். அதை மீறி போகும்போது தான் அதை கண்ட்ரோல் பண்ண நாம் வந்து முயற்சி பண்ண வேண்டும். அதற்கு வந்து கரிசாலை சாப்பிட முடியும்னா பிராணமுத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரைப்படி பாருங்கள். இது நிலம் நீர் ரெண்டையும் இங்கே கம்பம்னா இந்த 2 ஈக்குலிபிரியத்தில் வரும். இந்த 2 ஈக்குலிபிரியத்தில் வரும்போது கபம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். இது கண்ட்ரோலுக்கு இந்த மாத்திரம் செய்தால் போதாது. இதை நீங்கள் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் கான்சன்ட்ரேஷனும் கொடுத்து பண்ணால் இது கபம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். கரிசாலை சாப்பிடணும் கம்பல்சரி கிடையாது. இதே மாதிரி பிராணாயாமம் நம்ம இந்த வாசின்னு சொல்லி அட்வான்ஸ்டு பிராணாயாமம் உடனே அது போக முடியாது. அது போனால் அது வந்து ஹெவி வெயிட்டு. முதல்ல வந்து நாடி சோதனா, அடுத்து அனுலோமா விலோமா, அதுக்கு பிறகு கொஞ்சம் பந்தாசு இதெல்லாம் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணி லங்ஸு பிரெயின் எல்லாம் ஸ்ட்ராங் செய்துட்டு தான் போகணும். அப்படி செய்யும் போதும் கபம் கண்ட்ரோல் வரும். எப்படி என்றால் பிராணாயாமத்தை சாயங்காலம் செய்தால் கபம் கண்ட்ரோல் வரும் என்று திருமூலர் கூறுகிறார். நான் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்து கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கிறேன். பிராணாயாமம் வந்து அந்தியில் செய்யின் ஐயன்னா கபம், அந்த கபத்தை கண்ட்ரோல் கொண்டு வரலாம். ஆகவே இந்த இதுக்கெல்லாம் வந்து விடை வந்து திருமூலர் இதில் வாசியில் இருக்குது. திருமூலர் அட்வான்ஸ்டு வாசியை தான் கேசரி யோகம் என்றும் கூறி இது சொல்கிறார். ஆகவே இந்த பயிற்சி பெற விரும்புவர்கள் முதலில் அதுக்கு தக்கவாறு உள்ள சில ஆசன பயிற்சிகள் இதில் நான் வந்து பயிற்சி கொடுக்கும்போது வாசி பயிற்சியையும் சொல்லி கொடுத்து அதற்கு அவர்களுக்கு உணவு பழக்கம் எல்லாத்தையும் ஒரு பட்டியலிட்டு கொடுத்து அது 3 மாதம் அந்த பயிற்சி செய்துட்டு அதை கண்டினியூ பண்ண தான் நான் சொல்கிறது. இந்த பயிற்சி அவரவர் உடம்புக்கு ஏற்றவாறும் வயதுக்கு ஏற்றவாறும் ஆசனம் இதெல்லாம் பயிற்சிகளுடைய பேட்டர்ன் அதுக்கு ஒரு ஷெட்யூல் மாறும். அதுக்கேற்றவாறு தான் கூற முடியும். இதோட உங்களுடைய சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.